இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக அதிக இடங்களை கேட்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு அதிமுக என்ன முடிவெடுக்கும் சார்? இது குறித்தான உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது பியூஷ் கோயலுக்கு நிறைய சவால்கள் தமிழ்நாட்டில் காத்துட்டு இருக்கு. இதுவரையும் அந்த பாண்டான்னு ஒருத்தரை போட்டிருந்தாங்க, ஒரு மேலிட பார்வையாளர். அவரால் அந்த சவால்களை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நிலைமை ரொம்ப ஒரு அனுபவஸ்தர் தேவையா இருக்கிறதுனால பியூஷ் கோயலை உள்ள களத்துல பாஜக இறக்கி விட்டுருக்காங்க. அதாவது அதிமுக பாஜகவுக்கு உள்ள இருக்கிற முரண்பாடுகளை முதல்ல தீர்க்கணும். முதல்ல இது என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, முதல்வர் கேண்டிடேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அதனாலதான் அதிமுக பொதுக்குழுல முதல்வர் எடப்பாடி கூட்டணி நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க போட்டாங்க, தீர்மானமா போட்டாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக்க வேண்டிய அவசியம் பியூஷ் கோயல் எடப்பாடி பேச்சுவார்த்தைகள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாஜக கேட்கிற தொகுதிகள், அவங்க கிட்டத்தட்ட 11% ஓட்டு நாங்க பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினோம், அதனால எங்களுக்கு இடங்கள் அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்களோ அதை கணக்கில் வச்சு ஒரு 70 தொகுதிகள் கேட்கறாங்க. அதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட அதிமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க 11% ஓட்டுன்றாங்க. ஆனா அதிமுகவுடைய பார்வை என்னவா இருக்குன்னா உங்களுக்கு 11% ஓட்டு கிடையாது, உங்களுடைய ஓட்டுன்றது பாஜக ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் 4 அல்லது 5% தான் இருக்கும். மீதி இருக்கிற ஓட்டெல்லாம் அதிமுக உங்ககிட்ட போன ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு, அது மென்மையான இந்துத்துவ ஓட்டு. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுக இருந்த அந்த மென்மையான இந்துத்துவ ஓட்டு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அவங்க இறந்து போன பிறகு. அதுதான் அது அதிமுக ஓட்டு தான். அதனால அதை கணக்கில் வச்சு நீங்க கேட்கக்கூடாதுன்ற மாதிரி அதிமுக சொல்றாங்க. அதனால பாஜக கேட்கிற எல்லா தொகுதியும் இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. போன வாட்டி 20 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி ஒரு 25 தொகுதிகள் கொடுக்கறதோட நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுல ஒரு ஹார்ட் பார்கெனிங், ரொம்ப கடினமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அது அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா பியூஷ் கோயலுக்கு தேமுதிக போன்ற கட்சிகளை என்டிஏ கூட்டணி கொண்டு வரணும், பாமக அன்புமணி அவரை கொண்டு வரணும். அவங்க எல்லாருக்குமே என்னன்னா தாவேகா ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்க. பலவிதமான டிமாண்ட் எல்லாம் வைக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அவர்களையும் வழிக்கு கொண்டு வர அவசியம் இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா கடைசியா அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் உள்ள கொண்டு வந்தாதான் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு பாஜக நினைக்கிறாங்க. ஆனா அது சம்பந்தமா எடப்பாடி ரொம்ப உறுதியா இருக்காரு. ஓபிஎஸ் மறுக்கிறாரு, உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியா சொல்றார். தினகரனை என்டிஏ கூட்டணி சேர்த்துக்கோங்க, எனக்கு எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றார். ஆனா தினகரனும் எடப்பாடி முதல்வரா இருக்கிற அந்த அணியில நான் இணையவே மாட்டேன்னு விடாபிடியா இருக்காரு. அமித்ஷாட்டையும் அவர் சொல்லிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ ஆனால் இந்த சூழல்ல எந்த அளவுல பியூஷ் கோயலுடைய பேச்சுவார்த்தைகள் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் உள்ள என்டிஏ கூட்டணிக்கு உள்ள கூட்டின ஒரு அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த மாதிரி 4 விதமான சவால்களோட பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் குதிச்சிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்வுகளை காண்கிறார் என்பதை நாம் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். ஓகே சார், விஜய் இஸ் தி ஸ்பாயிலர் அப்படின்னு பியூஷ் கோயல் கூறியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் கண்டிப்பா ஒரு ஸ்பாயிலர் தான் இருப்பார். அவர் பியூஷ் கோயல் சொல்றது கரெக்ட். அவர் பல இடங்கள்ல அதிமுக திமுக 2 பேருடைய வாய்ப்புகளையும் அவர் கெடுப்பார். அதுவும் குறிப்பா ரொம்ப க்ளோஸா கண்டெஸ்ட் பண்ற 4 முனை போட்டிகள்ல வெற்றின்றது 1000 ஓட்டு 500 ஓட்டு எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல விஜய் வாங்குற ஓட்டு திமுக அதிமுக 2 கட்சிகளையும் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும், அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும், 2 பேருமே ஒரு சுமாராக இருக்கிற இடத்துல விஜய் ஒரு ஸ்பாயிலரா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. குறிப்பா அதிமுகவுக்கு தெற்கு பகுதியிலையும் டெல்டாலையும் பெரிய ஸ்பாயிலரா விஜய் இருப்பார். அதே மாதிரி திமுகவுக்கு பெரிய ஸ்பாயிலரா கொங்கு மண்டலத்துல விஜய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகே சார், கட்சியில் இருந்து விலகியவர்களை இணைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகிட்டு வருது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவு எடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார். அவர் நிச்சயமா விலகி இருக்கிறவரை குறிப்பா ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்க மாட்டார். ஓபிஎஸ் கோரிக்கை என்னவா இருக்குன்னா அவரையும் சேர்த்துட்டு அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுக்கணும்ன்றார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடப்பாடி என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய பதவிக்கு அது ஆபத்தா போயிடும், தேர்தலில் வெற்றி பெறுறோமோ தோல்வி அடைகிறோமோ கட்சி நம்ம கிட்ட இருக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறார். அந்த ஆங்கிள் அவர் ஒர்க் பண்றதுனால தோல்வி அடைஞ்சா சப்போஸ் கட்சியில தன்னுடைய தலைமைக்கு பிரச்சனை வரும்ட்டு ஓபிஎஸ் போன்றவர் சேர்க்க மாட்டார். தினகரன் தனி கட்சியை வச்சிருக்காரு, அவர் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. தினகரனோட நோக்கம் என்னவா இருக்குன்னா எடப்பாடியை அவர் துரோகி, அவர்கிட்ட கட்சியை காப்பாற்றணும்ன்றதான் தினகரனுடைய நோக்கமா இருக்கு.
அதனால வந்து சசிகலாவையோ அல்லது வந்து ஓபிஎஸ்சியோ மீண்டும் வந்து அதிமுக இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது என் கருத்து. ஓகே சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.